உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துதல் சொல்லுகிறோம். கர்த்தர் உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உண்மையாக இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்குற எல்லாரு மேலேயும் தேவ பிரசன்னம் இறங்கி வரக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, ஆதி சபைகளில் அந்த நாட்களில் அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னை பிரசங்கிக்கும் போது அதை கேட்டுக்கொண்டிருந்த எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கினார். கேட்டுக்கொண்டிருக்கிற நபர் மேலே வல்லமையாக இறங்கி வந்தது என்று வேத வசனம் நம்மளுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கு. இந்த கேட்குற எல்லார் மேலேயும் இன்னைக்கு பரிசுத்த ஆவியோட வல்லமை, அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு மேலேயும் அந்த வல்லமை இறங்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு உண்மையாக இதை கேட்குற உங்கள் வாழ்க்கை அதே வல்லமை இறங்கக்கூடியதாக இருக்குது. நம்ம கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்கலாம். அந்த வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளும் மகத்துவங்களையும் தேவன ரகசியங்கள் தேவன் எல்லாவற்றிலும் எங்களுக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக எங்கள் ஹிருதயங்களை திறந்து கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். வேத வசனத்தை நம் தியானத்துக்கென்று ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிப்போம். அந்த நேரத்தில் ரோமர் 7வது அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை, இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்க முடியும்? இல்ல, பவுல் இதை சொல்லக்கூடியவராக இருக்கிறாரு. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்க முடியும்? யார் என்னை ரட்சிக்க முடியும்? யார் என்னை விடுதலை ஆக்க முடியும் என்று அங்க கேட்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில எத்தனை பாடுகள் அவர் அனுபவித்திருக்கலாம், எத்தனை வேதனைகள் அவர் அனுபவித்திருக்கலாம், எத்தனை துக்கங்கள் கஷ்டங்கள் அவர் அனுபவிச்சிருக்கலாம். தன் வாழ்க்கையில அங்க ஒரு காரியத்தை வைக்கிறார். நிர்பந்தமான மனுஷன், ஒரு அனாதையா இருக்கிற ஒரு மனுஷன் என்று அந்த இடத்துல அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். யார் என்னை விடுதலை ஆக்க முடியும்? இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்க முடியும் என்று அப்போ அவருக்குள்ள இருந்து, அப்போ அவருக்குள்ள ஏதோ ஒரு காரியம் இருக்கப்பட்டது. அவர் வேதனையை சுமந்து கொண்டிருக்கிறார், ஒரு துக்கத்தை சுமந்து கொண்டிருக்கிறார். அதான் அவர் கேட்கிறார், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்க முடியும் என்று அவர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். ஒருவேளை கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், ஒருவேளை வியாதி, ஏதோ ஒரு துன்பம் அவரை வாழ்க்கையில தாக்கி கொண்டிருக்கலாம். அதான் அந்த இடத்துல அவர் சொல்லக்கூடியவராக இருக்கார், நான் நிர்பந்தமான மனுஷன், எனக்கு யாரும் இல்லை. அந்த இடத்துல அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இந்த மரண சரீரத்திலிருந்து, மரண போராட்டத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்க முடியும்? யார் என்னை ரட்சிக்க முடியும்? யார் என்னை காப்பாற்ற முடியும்? ஆனா ஒருவர் இருக்கிறார், நம்மளுக்கு எல்லாவற்றிலையும் ரட்சிக்கிற தேவன், நம்மளை காப்பாற்றுகிற தேவன், நம்மளுக்கு விடுதலை தருகிற தேவன். தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவர்களா இருக்கவன எல்லாம் நம்முடைய மரண சரீரங்கத்திலிருந்து கர்த்தர் நம்மளுக்கு விடுதலை தருகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில நம்மள தேவன் ஒரு நாள் அனாதையா நம்மளை கர்த்தர் விட மாட்டார். நம்மளை திக்கற்ற பிள்ளைகளாக கர்த்தர் விட மாட்டார். அதனால கர்த்தர் நம்மளை எல்லாவற்றிலும் அவர் நம்மளுக்காக ரட்சித்து நம்மளை விடுதலையாக்கி, ஆண்டவர் நம்ம என்னைக்கோ மடிந்து போகிற சரீரத்தை கர்த்தர் நம்மளை உயிர்ப்பித்து நம்மளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்த தேவனுக்கு நம்ம எவ்வளவுதான் நன்றி சொன்னாலும், எவ்வளவுதான் அவரை மகிமைப்படுத்தினாலும் அது போதாத காரியமா இருக்கிறது. ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது பவுல் தன் வாழ்க்கையில அவர் சொல்லுகிறார், நான் நிர்பந்தமான மனுஷன் ஆண்டவர். அப்பா, இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்க முடியும்? யார் என்னை விடுதலை ஆக்க முடியும் என்று அவர் ஏங்குகிறவராக இருக்கிறார். அவர் தேவன்கிட்ட கேட்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனா நம்முடைய தேவன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் விடுதலை தருகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்மளை ரட்சிக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்முடைய சரீரத்துல எத்தனை வகையான போராட்டங்கள் வரும்போது கூட தேவன் நம்மளை காப்பாற்றினவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ மரண படிக்கையில் இருக்கலாம், யார் என்னை விடுதலை ஆக்க முடியும் என்ற ஒருவேளை நீ கேள்விக்குறியோடு இருக்கலாம். ஒருவேளை இந்த சரீரம், இந்த மரண சரீரத்திலிருந்து, இந்த வியாதியிலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்க முடியும் என்று ஒரு கேள்விக்குறியோடு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. அப்பா, ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் நீங்க தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு விடுதலையை அனுப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் என்று சொல்லி நீங்க தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது உண்மையா அந்த விடுதலையை கர்த்தர் அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். தேவன் நம்மளுக்கு விடுதலையை வரக்கூடியவராக இருக்கிறார். அப்போ பவுலோட வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்ணார்? எல்லாவற்றிலும் அவருக்கு உதவி செய்தவராக இருக்கிறார். இன்னொன்று கூட பார்க்கும்போது பவுலுக்கு பார்க்கும்போது அவரோட கண்கள்ல ஒரு முள் கொடுக்கப்பட்டது.
அது நிறைய வேத பண்டிதர்கள் வேற மாதிரியாக சொல்லுகிறார். அந்த முள்ளு அவருக்கு ஒரு வாட்டி குட்டும் போது அவரோட சரீரம் மரண வேதனை அவர் படக்கூடியவராக இருந்தாராம். அது படக்கூடியவராக இருந்தார். அந்த மரணம் அந்த முள்ளு அவரோட கண்களில் கொடுக்கப்பட்டது. அப்போ தேவன்கிட்ட போய் ஜெபிக்கிறாரு. அப்போ தேவன்கிட்ட ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து அதை சிம்பிளாக சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும் போன்றார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்ம மேலே இருக்கிறது. இன்னைக்கு அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் நம்ம மேல இருக்குது. அதுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அதுக்காக நம்ம தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அவராலே தான் நம்ம விடுதலை இன்னைக்கு பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். நீங்க நினைச்சு பாருங்க, நம்மளோட வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள்ல விடுதலை தந்தவரா இருக்கிறார். விடுதலை தராத மனுஷனுக்கு இல்லை, விடுதலை எல்லா மனுஷனுக்கும். தேவன் அவரை கூப்பிட்டவர்களுக்கு, அவரை கூப்பிட்டவர்கள் எல்லாருக்கும் என் இயேசு அப்பா விடுதலை தந்தவரா இருக்கிறார். விடுதலை தந்தவரா இருக்கிறார். அதான் பவுல் சொல்றார், அந்த சரித்திரத்துக்குள்ள கர்த்தர் சொல்றாரு, அவருடைய கிருபையை பவுலுக்கு என்ன பண்ணாரு, ஆண்டவர் வைத்தவரா இருக்கு. அதே கிருபையும் நம்மளுக்காக கர்த்தர் வைத்தவரா இருக்கிறார். அந்த மரண சரீரத்துல இருந்து பவுலுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும் போன்றார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய கிருபை எங்களுக்குள்ள இருக்கு. இந்த கிருபைக்கு முன்பாக எதுவுமே நிற்க முடியாது. எதுவுமே நிற்க முடியாது. கிருபை, தேவனுடைய கிருபை, தேவன் கொடுத்த தயவு, தேவன் கொடுத்த இரக்கம் நம்ம மேல இருக்கிறது. பாருங்க, அவர் கொடுத்த கிருபை, அவர் கொடுத்த பிரசனத்தை, அவர் கொடுத்த அபிஷேகத்தையும், அவர் கொடுத்த வல்லமையும் யாராலும் எடுக்க முடியாது. அவர் கொடுத்தது எல்லாமே தேவன் நம்மளுக்கு கொடுத்தவரா இருக்கிறார். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். அதான் பவுல் சொல்றார் அந்த வசனத்துல. இன்னும் நம்ம ஆழமாய் இந்த வசனத்தை நீ வாசிக்கும் போது பவுலுக்கு ஆண்டவர் எல்லாவற்றிலும் கூட இருந்து அவரோட வாழ்க்கையை சக்சஸ்ஃபுல்லாக கர்த்தர் மாற்றினவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர்ல 3ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவர் எல்லாவற்றிலும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க, எல்லாவற்றிலும் கீழ்ப்படிக்கத்தக்க நம்முடைய வல்லமையான செயலின்படியே, அவருடைய வல்லமையான செயல்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை, தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அற்பமான சரீரமா? இந்த சரீரம் எதை குறிக்கிறது என்று பார்க்கும்போது, அற்பமான சரீரத்தை தேவன் எங்க இணைக்கிறார் என்று பார்க்கும்போது, அவருடைய மகிமைக்குள்ள அவர் இணைக்கிறவரா இருக்கிறார். நம்முடைய சரீரம் இன்னைக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அற்பமான சரீரம், அற்பமானது சரீரமானது. அதை கர்த்தர் எங்க இணைக்கிறார் என்று பார்க்கும்போது, அது தேவனுடைய மகிமைக்குள்ள அது வைக்கிறவரா இருக்கிறார். இன்னைக்கு எடுத்து பாருங்க, நம்முடைய தேவன் செய்த தயவு எத்தனை பெரியது பாருங்க. தேவன் கொடுத்த கிருபை எத்தனை பெருசு பாருங்க. ஆண்டவருடைய கிருபை நம்மளுக்கு கொடுத்த தயவு பாருங்க. அற்பமான சரீரம், நம்ம என்னைக்கும் மடிந்து எதிலையோ போக வேண்டியவர்கள். நம்ம வாழ்க்கை இன்னைக்கு எதிலையோ சீர்கட்டு போக வேண்டிய சரீரம், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையை கர்த்தர் மகிமையான சரீரத்துக்குள்ள கர்த்தர் வைத்தவரா இருக்கிறார். இன்னொரு அந்த வசனத்தை வாசிப்ப எவ்வளவு நல்லா அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர் எல்லாவற்றையும் பாருங்க, எல்லாவற்றிலும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க, அவர் கீழ்ப்படிக்கத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே, அவருடைய வல்லமையான செயல்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை, நம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக வைப்பார். அல்லேலூயா. மகிமையான அற்பமான சரீரம் அவர் மகிமைக்குள்ள வைக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சரீரத்தை குறித்து யார் என்ன பேசினாலும், எந்த வியாதிகள், எந்த ஒரு பொல்லாப்பு, எந்த ஒரு காரியங்கள் நமக்குள்ள தாக்கினாலும், நம்மளுக்கு ஒருவர் இருக்கிறார், நம்மளை காப்பாற்றக்கூடிய தேவன் இருக்கிறார், நம்மளை ரட்சிக்கிற தேவன் இருக்கிறார். இயேசு ராஜா இந்த அற்பமான சரீரத்தை எடுத்து மகிமைக்குள்ள சேர்க்கக்கூடியவராக இருக்கிறார். எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷன் அதுதான் சொல்றாரு, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் எதை பார்க்கிறார்னா நம்ம இதயத்தை பார்க்கக்கூடியவரா இருக்கிறார். மனுஷன் மேலோட்டத்தை தான் பார்க்குவான்,
நம்மளை ஈஸியாக எடை போட்டு இவன் உருப்பட மாட்டான், இவன் வாழ மாட்டான், இவன் இருக்க முடியாது, இவன் வியாதியிலே மடிந்து போயிடுவான், இவன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் தேவன் நம்மளோட உள்ளான ஹிருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அற்பமான சரீரத்தை, ஒன்றுத்துக்கோ புரோஜனம் இல்லாத சரீரத்தையும், நம்மளை தள்ளப்பட்டு வேதனையில் ஒன்றுத்துக்கு விழுந்து போன சரீரத்தை தேவன் உயிர்ப்பித்து அவருடைய ஜீவனை நம்மளுக்கு கொடுத்து, அவருடைய கிருபையை நம்மளுக்கு கொடுத்து, அவருடைய தயவை நம்மளுக்கு கொடுத்து, அவரு சிலுவையில் நம்மளுக்காக மரித்து நம்மளை ஆண்டவர் இந்த சரீரத்தை உயிர்ப்பித்து நம்மளை மகிமையான சரீரத்துக்குள்ள கர்த்தர் வைத்தவராக இருக்கிறார். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். தேவனை நம்ம மகிமைப்படுத்த வேண்டும். நம்மளுக்காக அவர் மரித்தவராக இருக்கிறார், நமக்காக அவர் அடிக்கப்பட்டவராக இருக்கார், நம்மளுக்காக நுறுக்கப்பட்டவராக இருக்கிறார். அதை போல காயம் நம்மளுக்கு ஒன்றுமே இல்லையே. அந்த மாதிரி ஒரு காயம் நம்மளுக்கு ஒன்றுமே இல்லையே. நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன ஒரு சோதனைகள் தான், சின்ன சின்ன சரீரத்தில் வர வேதனைகள் தான். அதையும் நம்மளால என்ன பண்ண முடியல, சுமக்க முடியல. ஆனால் தேவன் நம்மளுக்காக எல்லாம் சுமந்து போனவராக இருக்கிறார். நினைச்சு பாருங்க, உங்களை சாதாரணமான மீட்கப்படல, உன்னை சாதாரணமாய் உன்னை அழைக்கப்படல. தேவன் வந்து அற்பமான, உலகத்துல எல்லாருக்கும் அற்பமாய் இருந்த மனுஷனை, அற்பமாய் எண்ணப்பட்டவன் நம்முடைய வாழ்க்கையை அற்பமாய் தூஷணம் பண்ண நம்ம வாழ்க்கையை கர்த்தர் மகிமைக்குள்ள சேர்த்து வைத்திருக்கிறாராம். அதற்காக கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரிக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளோட சரீரம் எப்படியாப்பட்டது? அந்த சரீரத்தை கர்த்தரே மகிமைக்குள்ள வச்சிருக்காருன்னா நம்ம எவ்வளவு தேவனுக்கு நன்றி சொன்னாலும் அது போதவே போதாது. இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, 1 கொரிந்தியர்ல 15வது அதிகாரத்துல 57 வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த சொல்றாரு பாருங்க, யார் ஜெயம் கொடுக்கிறாராம்? இங்க சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் நீ யார் விடுதலை ஆக்க முடியும், இந்த மரண சரித்தை நீ யார் விடுதலை ஆக்க முடியும் பேசினவர் பவுல் இங்க சொல்றாரு, முற்றிலுமாய் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கே ஸ்தோத்திரம். அப்போ முற்றிலுமாய் ஜெயத்தை கொடுக்கிற என் ராஜா நம்மளோடு கூட இருக்கிறார். ஏசப்பா அப்பா நம்ம கூட இருக்கிறார். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். எனக்கு ஜெயம் யார் கொடுக்குறாங்களோ, எனக்கு வெற்றி யார் கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஏசப்பா எனக்காக வெற்றியை கொடுக்க, எனக்காக ஜெயம் கொடுக்க தேவன் ரெடியா இருக்கிறார். இந்த மரண சரீரத்திலேருந்து என்னை விடுதலை ஆக்க முடியலன்னு நினைத்து கொண்டிருக்கீங்களா? அந்த வியாதியிலேருந்து என்னை விடுதலை ஆக்க முடியலன்னு நினைத்து கொண்டிருக்கீங்களா? இந்த பிரச்சனை, பிரச்சனையிலேருந்து இல்லை போராட்டத்திலேருந்து உன்னை விடுதலை ஆக்க முடியலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் முற்றிலுமாய் உனக்கு எல்லாவற்றிலையும் உன்னை மாற்றி போடுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிற. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு பக்தன், தாவீது பக்தன் சொல்லுகிறாரு, அந்த வசனத்தையும் எடுத்து நம்ம வாசிப்போம். சங்கீதம் 70 அதுல 5வது வசனத்தை வாசிப்போம். நானோ சிறுமையும் எளிமையுமானவன். பாருங்க, நானோ சிறுமை எளிமையானவன். தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர். நீரே என் துணை, என்னை விடுவிக்கிற தேவனா இருக்கிறீர். கர்த்தாவே தாமதியாதேயும். ஹல்லேலூயா. எவ்வளவு தேவனோட சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, எவ்வளவு அருமையாக இந்த வசனம் நம்மளுக்கு சொல்லப்பட்டதா இருக்கிறது. அப்போ இந்த வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அவரே நம்மளுக்காக இறங்க, நீங்க தாமதிக்காதீங்க ஆண்டவரே, எனக்காக இறங்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே எளிமையானவன், ஆண்டவரே அதுல தாழ்த்தி கொள்ளுகிறார் தன்னை தாவீது. ஆண்டவரே எளிமை சிறுமியானவன் நான், என்ன ஆண்டவரே உங்க எழுத்த ஒப்புடுகிறேன், தீவிரமாய் இறங்குங்க ஆண்டவரே, எனக்கு இப்போதே பதில கொடுங்க ஆண்டவரே, எனக்கு இப்போதே இதுல இருந்து ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே என்று தாவீது அந்த இடத்துல சொல்லு தேவனுக்கு முன்பாக ஒரு காரியத்தை வைக்கிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் இதை சொல்ல முடியும்? ஆண்டவரே எளிமையை சிறுமையானவன் ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே இந்த வார்த்தை ஆண்டவரே நீங்க ஆண்டவரே இப்போதே எனக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு இப்போதே ஜெயம் வரட்டும் என்று நீங்க சொல்லி பாருங்க. அந்த மகிமைக்குள்ள தேவன் உங்களை வைக்கிறவராக இருக்கிறார், அந்த கிருபைக்குள்ள உங்களை வைக்கிறவராக இருக்கிறார், அந்த தேவனுடைய தயவுக்குள்ள உங்களை வைக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அப்போ தேவன் எப்படியெல்லாம் விடுதலை ஆக்குறார், எப்படியெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை விடுதலை ஆக்கி வச்சிருக்கிறார். இன்னைக்கு அந்த வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல
8:36 வாசித்து பாருங்க. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால், பாருங்க, குமாரன் உன்னை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். மெய்யாகவே விடுதலையாக்குவீர். இயேசு ராஜா நம்மளை விடுதலையாக்கணும்னு நினைத்துட்டா நம்ம மெய்யாகவே நம்ம என்ன பண்ண முடியும்? விடுதலையாக்க முடியும். குமாரன் நினைத்து விட்டால் மெய்யாகவே நம்ம என்ன பண்ண முடியும்? விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறவராக இருக்கிறோம். அவருக்கு சித்தம் உண்டு நம்மளை சுத்தமாக்க. அவரால் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரால் முடியும். அவர் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. குமாரன் நினைத்தா விடுதலை ஆக்க முடியும். இன்னைக்கு அவர் நினைத்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம். அவர் நினைத்ததுனாலதான் இன்னைக்கு நம்மளுக்கு வந்த எல்லா எல்லா வியாதிகள்ல எல்லா மரண வியாதியில மரண காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் விடுதலை ஆக்கி இருக்கிறார். எத்தனையோ ஆபத்துகள்ல இருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார். என்னைக்கோ மடிந்து போற ஏதோ ஒரு ஆபத்துல மாட்டிக்கொண்டு, ஏதோ ஒரு விபத்துல மாட்டிக்கொண்டு நம்ம இருக்கும் போது தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? குமாரன் நம்மளை நினைத்ததுனால விடுதலை ஆக்கினவரா இருக்கிறார். சொல்ல முடியுமா? தேவன் என்ன நம்மள விவரிக்கவே முடியாது. எந்தெந்த விஷயத்துல கர்த்தர் விடுதலை ஆக்கினார்னா, நம்மளோட வாழ்நாளெல்லாம் நம்மளை விடுதலை ஆக்கி கொண்டுதான் இருக்கிறார் ஆண்டவர். நம்மளை ஒரு அடிமந்தத்துல கர்த்தர் வைக்கல. நம்மள ஏதோ ஒரு சிறசால நம்மளை கர்த்தர் வைக்கல. நம்மளெல்லாம் ஆண்டவர் எப்படி வச்சிருக்காருன்னு பார்க்கும்போது சுதந்திரமாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். அவர் நம்மளுக்காக இருக்கிறவரா இருக்கிறார். அவர் மரித்தார், உயிரோடு எழுந்து நம்மளோடு கூட இதுவரைக்கும் ஜீவிக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்க விடுதலை ஆகுவீர்கள். இன்னைக்கு உண்மையாக அவர் நினைத்து விட்டால், அவர் இறங்கி விட்டால் நம்மளுக்கு விடுதலை இல்லாம அவர் அனுப்பவே மாட்டார். அவர் நம்மளுக்கு விடுதலை கொடுத்துதான் அனுப்பக்கூடிய ஒரு தேவன் இரட்சகர் நம்மளோடு கூட இருக்கார். அதுக்காக கர்த்தரே நம்ம ஸ்தோத்திரிக்க வேண்டும். அப்போ இன்னும் ஒன்று நம்ம அறிய வேண்டும். என்ன விஷயத்தை அறிய வேண்டும் என்று வேத வசனம் நம்மளுக்கு சுட்டி காண்பிக்கிறதா இருக்கிறது. அதுல யோவான் சுவிசேஷம் அதுல நீங்க 8வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஹல்லேலூயா. இங்க குமாரன் நினைக்க விடுதலை ஆக்க முடியும். அவரால் முடியும். இங்க சத்தியத்தை அறிவீர், சத்தியம் உங்களை என்ன பண்ணுமா? விடுதலை ஆக்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப எது நம்மளை விடுதலை ஆக்க முடியும்? தேவனோட சத்தியம், தேவனோட வார்த்தை நம்மளை விடுதலை ஆக்கக்கூடியதா இருக்கிறது. தேவனோட வார்த்தை நம்மளுக்கு விடுதலை ஆக்கக்கூடியதா இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு தேவனுக்கு நம்ம விட்டு கொடுக்கலாம். இன்னைக்கு தேவனுக்கு நம்ம வாழ்க்கை, நம்மளோட குடும்பங்கள் எல்லாம் தேவனுக்கு நம்ம விட்டு கொடுக்கலாம். ஆண்டவரே, அப்போ உங்களால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. நாங்கள் சத்தியத்தை அறிவோம். சத்தியம் நம்மளை விடுதலை ஆக்க முடியும். ஹல்லேலூயா. ஒருவேளை கூட விசுவாசம் வேறவர்கள் மேல இருந்தா, இந்த தீர்க்கதரிசிகள் மேல, ஊழியக்காரர்கள் மேல ஒருவேளை உங்களுடைய நோக்கம் இருந்தா, அதை விட்டுட்டு தேவன் நம்மளுக்கு விடுதலை ஆக்குவார். நான் சத்தியத்தை அறிவேன், சத்தியம் என விடுதலை ஆக்க முடியும். யாராலே விடுதலை ஆக்க முடியாது. யாராலே விடுதலை ஆக்க முடியாது. தேவன் நினைத்தா மட்டும்தான் விடுதலை ஆக்க முடியும். அவர் நம்மளை எப்போது நினைக்கிற தேவன், நம்மளை எப்போது விசாரிக்கிற தேவன், நம்ம மேல எப்போது அன்பா இருக்கிற தேவன், நம்ம மேல எப்போது தெய்வா இருக்கிற தேவன், நம்ம மேல கருணை உள்ளவரா இருக்கிறார். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு சத்தியத்தை அறிகிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு விடுதலை ஆகி கொண்டே இருக்கும், ஜெயம் வந்து கொண்டே இருக்கும். சிலர் நம்மளோட தீர வியாதிகள் நம்ம வாழ்க்கையில வரும்போது, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில, ஒரு கடன் பிரச்சனையில நம்ம மாட்டிக்கொண்டிருக்கும் போது, இல்லை நம்ம சில நேரத்தில் நம்மளுக்கு பலவிதமான போராட்டத்தில் இருக்கும்போது நபர்கள் வருவார்கள். இது முடியாது, இது ஆகாது, நீ இப்படியே மடிந்து போயிடுவே, உன்னால முடியாது, நீ எவ்வளவு நாள் தான் இதை சுமந்து கொண்டிருப்ப என்னும் போது நம்மளோட வாழ்க்கையில சற்று நம்மளுக்கு ஒரு ஞாபகம் வரும். அவ்வளவுதானா, முடியாதா என்று அப்படி நினைக்கிறோம். ஆனா நம்மளோட வாழ்க்கை நம்ம சத்தியத்தை அறிந்து நம்ம போறோம் தெரியுமா, அப்ப வியாதியை நம்ம ஜெயிக்க முடியும். சத்தியத்தை நம்ம என்னைக்கு அறியணும் தெரியுமா, அப்போது நம்மளோட வாழ்க்கை இருக்கிற பிரச்சனைகளுக்கு நம்மளால ஜெயிக்க முடியும். நம்மளோட வியாதிகளை ஜெயிக்க முடியும். ஏன்னா நம்மளுக்குள்ள சத்தியம் இல்லாத நிமித்தம் தான் பல வகையான காரியங்கள் நம்மளை மேற்கொள்ளுகிறதா இருக்கிறது. அதை நம்ம எடுத்து போனாதான் தேவன் சொல்றார், சத்தியத்தை அறிவீர், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கக்கூடியதா இருக்கார். அப்போ தேவன் இன்னும் ஒரு தெய்வம் நம்மளுக்காக வச்சிருக்கிறார். இன்னும் ஒரு கிருபையை கர்த்தர் நம்மளுக்கு வச்சிருக்கார். 2 கொரிந்தியர் அதுல 3வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு, அங்க விடுதலையும் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க என்ன இருக்குதா?
அங்க விடுதலையும் உண்டு என்று சொல்லப்பட்டு, கர்த்தராகிய ஆவியானவர், தேவன் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள் இருக்கிறார்களோ, பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நடக்கையில நம்ம போகும்போது அந்த பிரசனத்தை பெற்றுக்கொள்ளும் போது அவர் சொல்றார், நான் இருக்கிற இடத்துலலாம் நான் உங்களுக்கு விடுதலையை அனுப்புவேன் என்றார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அவர் நாம் விடுதலையை நம்மளுக்கு அனுப்பக்கூடியவர். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறார் என்று பார்க்கும்போது நமக்குள்ளதான் இருக்கிறார். அவர் வேற எங்கேயும் இல்லை, நமக்குள்ளதான் அவர் செயல்படுகிறார். நீங்களே பரிசுத்தமான ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் இதுக்குள்ள தங்கியிருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கக்கூடியவராக இருக்கிறார். அநேக பேருக்கு தெரியல பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறார், நமக்குள்ளதான் இருக்கிறார். ஆனா நமக்குள்ள இருந்துனே நம்ம என்ன பண்ணல, சரியான ரீதியில விடுதலை பெற முடியல. நம்முடைய பலவீனங்கள்ல நம்மளுக்கு உதவி செய்கிற தேவன், நம்ம விழுந்து போன நேரத்துல நம்மளுக்கு உதவி செய்கிற ஆவியானவர் நம்மளுக்கு கூட இருக்கார். நம்மளோட பலவீனத்தை எழுந்துக்க முடியாம நேரத்துல நம்மள சரீரங்களை தட்டி எழுப்பக்கூடிய ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அதுதான் இந்த வேத வசனம் சொல்லுகிற இந்த கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க என்ன உண்டா, விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கெங்க உழைமாடுகிறாரோ, ஆவியானவர் எந்தெந்த ஸ்தானத்துல நமக்குள்ள அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். அவர் நமக்குள்ள விடுதலையை அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். பழைய ஏற்பாடு காலத்துல எல்லாம் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் இருந்துட்டு தங்கிட்டு போயிடுவார். ஆனா புதிய ஏற்பாட்டுக்குள்ள நம்ம வரும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளேயே தங்கி இருக்கிறாராம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளேயே இருக்கிறாராம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அவரை நம்ம பார்க்க முடியும், அவரை உணர முடியும், அவரோட பிரசன்னத்தை நம்ம உணர்ந்து பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நம்ம நேரத்துல நம்ம பார்க்க முடியும், அவரோட பிரசனத்தை நம்ம உணர முடியும். என்பதை விசுவாசிக்கிறீங்க? உண்மையாக நம்முடைய சரீரத்துக்குள்ள அவருடைய மகிமை இறங்கி வரும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இறங்கி வரும்போது நம்மளுக்கு விடுதலையை கர்த்தர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க என்ன இருக்கா, விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இருக்கு. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க என்ன இருக்கிறதா, விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம மேல இருந்து வசனத்தை வாசித்தோம். பவுல் சொல்றார், நிருபதமான மனுஷன் நான், மரண சரீரத்துல இருந்து யார் என்ன விடுதலாக்க முடியும்? இப்ப யார் விடுதலாக்க முடியும்? நீங்க யோசித்து பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் விடுதலாக்க முடியும். இயேசு ராஜா நம்மளை விடுதலாக்க முடியும். தேவாதி தேவன் நம்மளை விடுதலாக்க முடியும். ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ரட்சகர் நம்மளோடு கூட இருக்கார். ஏசப்பா நம்மளோடு கூட இருக்கிறார். ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறது. இவர்கள் எல்லாரையும் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இதை காட்டிலும் பெரிய ஒரு பிளஸ்ஸிங்கு நம்ம வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்தா நம்ம சொல்றோம் ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே என்னை கை விட்டுட்டீங்களா, ஆண்டவரே என்னை விட்டுட்டீங்களான்னு கேட்குறோம். ஆனால் நம்ம தேவனுக்கு முன்பாக பொய் சொல்றவங்களா இருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கை விடுவதும் இல்லை என்று கர்த்தருடைய வசனம் சொல்லக்கூடியதா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கைவிட மாட்டார். தேவன் நம்மளை கைவிட மாட்டார். நம்மளை எல்லா பலவீனத்தையும் அவரு, நம்மளுடைய எல்லா இந்த சரீரத்தில் இருக்க எல்லா பலவீனத்தையும் அவரு ஏற்றுக்கொண்டு நம்மளுக்கு சுகத்தையும் கர்த்தர் எல்லாவற்றிலும் வரக்கூடியவராக இருக்கார். எகவா ராப்பா சுகத்தை அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். அப்போ தேவனுக்கு ஸ்தோத்திரம். நிரபதமான மனுஷன் என்னை விடுதலை ஆக்கும், என் தேச கையில் விடுதலை ஆக்க முடியும். சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். குமாரன் உங்களை மெய்யாகவே விடுதலை ஆக்குற தேவன். அவர் நினைத்த விடுதலை ஆக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்காரோ அங்கே விடுதலை உண்டு என்று நம்ம நேரத்தில் கண்களை மூடி நம்ம செபிக்கிற நேரத்தில், அப்பா உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான அந்த சத்தியத்தை நாங்கள் கேட்டோம் கர்த்தாவே. அப்பா, நிருபதமான மனுஷன் நான், ஆண்டவரே இந்த மரண சரித்திரத்தில் யார் என்னை விடுதலை ஆக்க முடியும், யார் என்னை விடுதலை ஆக்க முடியும் என்று ஆண்டவரே பவுல் சொல்லும் போது, ஆண்டவரே நாங்கள் இன்னைக்கு வேத வசனத்தில் நம்ம தியானித்தோம் கர்த்தாவே. ஆமா ஆண்டவரே, நாங்கள் இதை பார்க்கும்போது நீங்க தான் எங்களை விடுதலை ஆக்க முடியும். அப்பா, நீங்க தான் எங்களை ரட்சித்திருக்கீங்க. நீங்க தான் எங்களை எல்லா மரண சரீரத்திலிருந்தும் எங்களை விடுதலை ஆக்குற தேவன். அப்பா, எங்களை விடுதலை ஆக்கி வைத்ததுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனை மகிமைப்படுத்துகிறோம். இது வரைக்கும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் ஆண்டவரை எங்களோடு கூட வந்ததுக்காக தேவனை ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜீவனுள்ள அப்பா நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.